ஓம் நமோ வெங்கடேஷாய. இன்றைக்கி 2 புக்கிங் இருக்குது. காலையில் 10 மணிக்கு ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா புக்கிங், மத்தியானம் 3 மணி போல் வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் சேவா டிக்கெட் புக்கிங். இதை பற்றின இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் வர திங்கட்கிழமை மத்தியானம் 3 மணி போல் மே மாதத்துக்கு உண்டான சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்ச் மெடிக்கல் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு உண்டான தர்ஷன் டிக்கெட் புக்கிங் அண்ட் தர்ஷனம் பற்றின லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் கன்ஃபார்ம்டாக டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். சீனியர் சிட்டிசன் தர்ஷன் டிக்கெட் ஃப்ரீ தான், ஆன்லைனில் மட்டும்தான் நம்ம புக் பண்ணிக்க முடியும். திருமலாலேயோ திருப்பதிலேயோ சீனியர் சிட்டிசனுக்குன்னு எந்த டிக்கெட்டும் தனியாலாம் கொடுக்கறது கிடையாது. மத்தியானம் 3 மணிக்கு மட்டும்தான் தர்ஷனத்துக்கு அனுமதிப்பாங்க. ஒரு லாகின்ல ஒன்று சீனியர் சிட்டிசனுக்கு புக் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு அட்டெண்டர் தேவைப்பட்டால் அவங்களுக்கும் நம்ம ஆன்லைனில் புக் பண்ணிடணும். அப்போ தான் நம்ம அழைச்சிட்டு போக முடியும். அது மெடிக்கல் தர்ஷனாக இருக்கட்டும், இல்லை ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கட்டும். நீங்கள் சீனியர் சிட்டிசனாகவும் எலிஜிபிளாக இருக்கலாம், ஃபிசிக்கலி சேலஞ்சோ இல்லை மெடிக்கல் கேஸில் கூட எலிஜிபிளாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அதுவும் புக் பண்ணிக்கலாமா, இதுவும் புக் பண்ணிக்கலாமானா அப்படி புக் பண்ண முடியாது. ஏதாவது ஒன்று மெடிக்கல் இஷ்யூ ஆர் ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஆர் சீனியர் சிட்டிசன் ஏதாவது ஒரு டிக்கெட் நம்ம புக் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த 3ல் எது புக் பண்ணணுன்னாலும் 90 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. அந்த தர்ஷன் டேட்லேருந்து நான் புக் பண்ணிட்டேன் ஆனால் நான் போகல, அப்போ மறுபடியும் வித்தின் 1 மந்தில் புக் பண்ணிக்கலாமான்னா அந்த மாதிரி பண்ண முடியாது. ஒன்ஸ் நம்ம ஆதார் கொடுத்து புக் பண்ணிட்டாலே 90 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. அதே இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், ஆதாரில் இதே டிக்கெட்டை புக் பண்ணுறதுக்கு நீங்கள் வேறு ஏதாவது ஒரு டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், நம்ம ஆதாரில் இந்த சீனியர் சிட்டிசன் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஒரு டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே டிக்கெட்டை புக் பண்ணுறப்ப தான் டைம் டேஸ் கேப் கேல்குலேட் பண்ணிக்கணும். சீனியர் சிட்டிசன் டிக்கெட் புக் பண்ணுற அதே இமெயில் ஐடி, ஆதார், மொபைல் நம்பரில் வேறு ஏதாவது தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கலாமானா புக் பண்ணிக்கலாம். அடுத்து அட்டெண்டரோடு சேர்த்து புக் பண்ணுறப்ப தான் ஆன்லைனில் அக்காமடேஷன் புக் பண்ணிக்க முடியும். எப்போ அக்காமடேஷன் ஓப்பன் பண்ணுவாங்கன்னா 24ஆம் தேதி மத்தியானம் 3 மணி போல் ஜென்ரலாக மே மாதத்துக்கு உண்டான அக்காமடேஷன் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் புக் பண்ணிக்கணும். அக்காமடேஷன் பற்றின இன்ஃபர்மேஷன் தனியாக ஷேர் பண்ணுறேன். சிங்கிளாக நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா டிக்கெட் ஈஸியாக கிடச்சிரும். ஆனால் ரூம் வேணும் அப்படின்னா அட்டெண்டரோடு புக் பண்ணால் தான் உங்களுக்கு ரூம் கிடைக்கும். அடுத்து சீனியர் சிட்டிசனோட ஏஜ் 65 வயசாக இருக்கணும், இல்லை அதுக்கு மேலே இருக்கணும். அது லேடிஸாக இருந்தாலும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும் சரி. கூட அட்டெண்டர் ஒருத்தர் அழைச்சிட்டு போகலாம். அவங்களோட ஏஜ் 50 வயசாக இருக்கணும், இல்லை அதுக்கு மேலே இருக்கணும். அப்போ தான் அவங்க எலிஜிபிளாக இருப்பாங்க. நீங்கள் 30 வயசாக கூட இருப்பீங்க, ஆனால் 50ன்னு போட்டால் புக் ஆகும். பட் அங்கே ஸ்ட்ரிக்டாக அலோவ் பண்ணுறது கிடையாது. ஏஜ் பார்க்குறாங்க. ஸோ அட்டெண்டரோட ஏஜ் 50 இல்லை அதுக்கு மேலே இருக்கணும். புக்கிங்க்கு முன்னாடி ஃபோட்டோ ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் மெடிக்கல் கேட்டகரியில் புக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களோட டாக்டர் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். ஃபிசிக்கலி சேலஞ்சு கேட்டகரியில் புக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கார்டு கொடுத்துருப்பாங்கள்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் கார்டோ ஸ்டேட் கவர்மெண்ட் கார்டோ, அதை நீங்கள் அப்லோட் பண்ணணும். சீனியர் சிட்டிசன் கேட்டகரினா ஆதார் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஜஸ்ட்டு உங்கள் அந்த கார்டை அப்படியே பக்கத்தில் வைங்க, ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுங்கள். மெடிக்கல் கேஸில் எனக்கு கொடுத்த டாக்டர் சர்டிஃபிகேட் ரொம்ப பெருசாக இருக்குது, எனக்கு எப்படி அப்லோட் பண்ண தெரியல அப்படின்னா ஜஸ்ட் உங்கள் ஆதாரே அப்லோட் பண்ணுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்கள் ஆதார் கீழே உங்கள் அட்டெண்டரோட ஆதார் அப்படியே வச்சு ஃபோட்டோ எடுங்க. அதை 1 MB கீழே ரீசைஸ் செய்து வச்சு ரீசன்ட் பிக்கில் வச்சுக்கோங்க. ஸோ தட் ஈஸியாக இருக்கும் அப்லோட் பண்ணுறதுக்கு. தர்ஷனத்துக்கு போகிறப்போ தர்ஷன் டிக்கெட் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அக்காமடேஷன் புக் பண்ணிங்கன்னா அதோட பிரிண்ட் அவுட் தனியாக எடுத்துக்கோங்க. சீனியர் சிட்டிசன் கேட்டகரினா ஆதார் போதும். மெடிக்கல் இஷ்யூனா டாக்டர் சர்டிஃபிகேட் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. ஃபிசிக்கலி சேலஞ்சுனா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ கொடுக்குற அந்த கார்டு ஒரிஜினல் வச்சுக்கோங்க. நீங்கள் தர்ஷனத்துக்கு போகிறப்போ ஆதாரோட எங்கள் பேர பசங்களை அழைச்சிட்டு போகலாமா சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் அப்படின்னா சில டைம் விடுறாங்க, சில டைம் விடுறது கிடையாது. அது அப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பொறுத்து தான். ஃபிசிக்கலி சேலஞ்ச் மெடிக்கல் இஷ்யூவில் இருக்கும், எங்கள் ஓன் சைல்டை எங்களுக்கு பிறந்த குழந்தைய அழைச்சிட்டு போகலாமான்னா 12 வயசுக்கு கீழே இருந்தால் நம்ம அழைச்சிட்டு போகலாம். அடுத்து மெயின் பில்கிரீம் வரலை, அட்டெண்டர் மட்டும் இருக்கும், நாங்கள் புக் பண்ணிட்டோம் ஆன்லைனில், அப்போ தர்ஷனத்துக்கு அனுமதிப்பாங்கன்னா மெயின் பில்கிரீம் இல்லாமல் இப்போ சீனியர் சிட்டிசனோ மெடிக்கல் இஷ்யூவோ ஃபிசிக்கலி சேலஞ்சோ அந்த கன்சர்ன் பர்சன் இல்லாமல்
வெறும் அட்டெண்டரை மட்டும் அனுப்ப மாட்டாங்க. வீல் சேர் யூஸ் பண்ணுறவங்க கோயில் உள்ள வீல் சேர் அனுமதிக்க மாட்டாங்க. அங்கே சேவாக்ஸ் இருப்பாங்க. நம்ம சூப்பர்வைசர் கிட்ட சொன்னோம் அப்படின்னா அவங்க நம்மளை தூக்கி கொண்டு போய் தரிசனம் பார்க்க வச்சு கொண்டு வந்துவிடுவாங்க. ஃபஸ்ட்டு ஃபிசிக்கலி சேலஞ்சு கேட்டகரியில் இருக்கிறவங்கள தான் அனுமதிப்பாங்க. அவங்க தனியாக ஒரு கேலரியில் உட்கார வைக்கிறாங்க வெயிட்டிங் ஹால்லையே. 3 மணிக்கு ஓப்பன் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு ஃபிசிக்கலி சேலஞ்சு கேட்டகரியில் இருக்கிறவங்கள தான் அனுமதிப்பாங்க. அதுக்கப்புறமா சீனியர் சிட்டிசன் கேட்டகரியை ஒரு கேலரியாக அலோவ் பண்ணுவாங்க. அடுத்து வெயிட்டிங் ஹால்லே நம்ம மொபைல் கொடுத்துக்கலாம், லக்கேஜ் டெபாசிட் பண்ணிக்கலாம், செப்பல் நம்ம வாசலே விட்டுக்கலாம். அந்த வெயிட்டிங் ஹாலில் தரிசனம் முடிச்சுட்டு அங்கேயே வந்து வாங்கிக்கலாம். கார் பார்க்கிங் வெயிட்டிங் ஹால் கிட்ட பண்ண முடியாது. இப்போது ராம்பக்கீச்சா கெஸ்ட் ஹவுஸ் வழியாக வரீங்க அப்படின்னா கோயில் கோபுரம் வரைக்கும் வரத்துக்கு பேட்டரி கார் ஃபெசிலிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம நடந்து வரணும். தர்ஷன் டிக்கெட் காமிச்சோம் அப்படின்னா அட்டெண்டரோடையே நம்மளை பேட்டரி காரில் கொண்டு வந்து விட்டுருவாங்க. இந்த சுபதம் என்ட்ரிக்கு பக்கத்தில் திருமலை நம்பி சன்னதி இருக்கும். ஒரு பிரிட்ஜு மாதிரி மேலே இருக்கும், தர்ஷனத்துக்கு போகிற பிரிட்ஜு. அதுக்கு அடுத்து இருக்கிற வெயிட்டிங் ஹாலில் தான் நம்மளை உட்கார வைப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இடம் வழியாக தான் போகணும். உள்ள ஆப்போசிட்டில் எதிர்த்தாப்பில் இருக்கிற 2 வெயிட்டிங் ஹாலில் ஃபில்லாக கேலரியில் உட்கார வைப்பாங்க. சாப்பிட்றதுக்கு சாம்பார் சாதம், தயிர் சாதம் கொடுப்பாங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி உள்ளே இருக்குது. பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது. நீங்கள் தரிசனம் முடிச்சுட்டு மறுபடியும் இங்கே லக்கேஜ் கொடுக்குறீங்க, மொபைல் கொடுக்குறீங்க, அதை வாங்க வரீங்கன்னா வெளியில் வந்து லெஃப்ட் சைடாக வந்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற வழியாக டைரெக்டாக நம்ம வெயிட்டிங் ஹால் போயிடலாம். டிக்கெட் ஸ்கேன் ஆகிடுச்சுன்னா இன்னொரு காப்பி வச்சு நம்ம கூட இருக்கிறவங்க கூட லட்டு வாங்கிக்கலாம். ஏன்னா திருமலை நம்பி சன்னதி ஆப்போசிட்டில் இருக்கிற க்யூ சில டைம் பக்தர்கள் போகிறாங்க, தரிசனத்துக்கு உண்டான பக்தர்கள் அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் போல் ஸ்டாப் பண்ணி அனுமதிப்பாங்க. அதை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தரிசனம் முடிச்சு வெளியில் வந்தோன்னா லெஃப்டில் திரும்பி இந்த லட்டு கவுண்டர் வழியாக வந்துட்டிங்கன்னா டைரெக்டாக நம்ம வெயிட்டிங் ஹாலுக்கு போயிடலாம். லக்கேஜ் மொபைலில் நம்ம வெயிட்டிங் ஹாலில் கொடுக்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை வாங்கிடணும். அதுக்கப்புறம் தான் லட்டு வாங்க போகணும். கவுண்டர் நம்பர் 3 நினைக்கிறேன், சீனியர் சிட்டிசனுக்கு லட்டு கவுண்டர். அங்கே போய் நம்ம வாங்கிக்கலாம். நீங்கள் வெயிட்டிங் ஹால் வரைக்குமே பேட்டரி காரில் தான் போகணும் அப்படின்னா மியூசியம் சைடு வந்துடுங்க. மியூசியம் சைடுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற WQ4 கேட் வழியாக உள்ள இப்போ நீங்கள் பார்க்குறது இங்கேயுமே இந்த இடத்துல பேட்டரி கார் வச்சுருப்பாங்க. தர்ஷன் டிக்கெட் நம்ம காமிச்சோன்னா அட்டெண்டரோட ஏறிக்கலாம். ஸோ தட் வெயிட்டிங் ஹால் வரைக்குமே நம்ம அந்த பேட்டரி காரில் போயிடலாம். அதுக்கப்புறம் நாங்கள் வீல் சேரில் ஹெல்ப்பில் இருக்கோம், என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த வெயிட்டிங் ஹால்லேருந்து தர்ஷனத்துக்கு போகிறதுக்கு எல்லாமே நீங்கள் சூப்பர்வைசர் கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. நாங்கள் ட்ரை பண்ணோம், எங்களுக்கு சீனியர் சிட்டிசன் டிக்கெட் கிடைக்கல, வேறு ஏதாவது ஒரு டிக்கெட்டை வச்சுட்டு சீனியர் சிட்டிசன் க்யூவில் அனுமதிப்பாங்களா அப்படின்னா ஷியோராக அனுமதிக்க மாட்டாங்க. நம்ம சீனியர் சிட்டிசன் க்யூவில் போகணும் அப்படின்னா அதற்குண்டான டிக்கெட்டை வச்சுருந்தா தான் அனுமதிப்பாங்க. அப்போ என்ன பண்ணுறது, நாங்கள் ஹெல்த் இஷ்யூ இருக்குது, நாங்கள் சீனியர் சிட்டிசனும் கூட அப்படின்னா அதற்குண்டான இன்ஃபர்மேஷன் தனியாக ஷேர் பண்ணுறேன். இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க போயிட்டு வந்தாங்க. அதாவது சீனியர் சிட்டிசன் டிக்கெட் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு தர்ஷன் டிக்கெட் வச்சுட்டு எப்படி போய் நம்ம தர்ஷன் பார்க்குறது அப்படிங்கிறது பற்றினது. ஸோ இந்த வழியாக நேராக போய் ரைட்டில் திரும்பணும் அப்படின்னா வெயிட்டிங் ஹாலுக்கு போயிடலாம். திருமலை நம்பி சன்னதிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற க்யூ வழியாக தர்ஷனத்துக்கு அனுமதிப்பாங்க. ஒரு நாளைக்கு 1000 கோட்டை ஓப்பன் பண்ணுறாங்க. மே மாதத்தில் எல்லா நாட்களுக்குமே ஓப்பன் பண்ணுவாங்க. 3 மணி ஸ்லாட் மட்டும்தான் இருக்கும். செலக்ட் பண்ணி ஜென்ரல் டீட்டெயில்ஸ், பில்கிரிம் டீட்டெயில்ஸ், ஃபோட்டோ அப்லோட் பண்ணி புக் நோ கொடுத்தீங்கன்னா புக் ஆகிடும். மேக்ஸிமம் இப்போல்லாம் 5 to 7 மினிட்ஸில் தீந்துருது. ஸோ அவசியம் கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் என்னைக்காச்சும் ஒரு நாள் கிடச்சா போதுன்னா மந்த் எண்டு வீக் டேஸாக ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கும். விசேஷமான நாட்கள்லாம் விட்டுட்டு நீங்கள் எந்த டேட் சூஸ் பண்ணாலும் கிளிப்போர்ட் மெத்தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன், எப்படி மொபைலில் லேப்டாப்லலாம் கிளிப்போர்ட் மெத்தட் நோட் பேட்லாம் யூஸ் பண்ணுறதுன்னு செக் பண்ணிக்கோங்க. ராம்பக்கீச்சா சைடில் வந்தீங்கன்னா கோபுரம் வரைக்கும் பேட்டரி கார் இருக்கும், ரிட்டர்னுக்கும் இருக்கும். தர்ஷனம் முடிச்சுட்டு கொண்டு போய் விடுவாங்க மெயின் ரோடுக்கு. மியூசியம் வழியாக வந்தீங்கன்னா வெயிட்டிங் ஹால் வரைக்குமே உங்களுக்கு பேட்டரி கார் ஃபெசிலிட்டி. மெடிக்கல் இஷ்யூ, ஃபிசிக்கலி சேலஞ்சுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக மற்ற தர்ஷனத்தை கம்பேர் பண்ணுறப்போ சீனியர் சிட்டிசனாக இருக்கட்டும், ஃபிசிக்கலி சேலஞ்ச் அவங்களா இருக்கட்டும், மெடிக்கல் இஷ்யூ இருக்கட்டும். மெடிக்கல் இஷ்யூ அப்படின்னா டிடிடியில் ஒரு சில கேட்டகரி சொல்லியிருக்கிறாங்க.
கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன், டயாலிசிஸ் பேஷண்ட், ஹார்ட் சர்ஜரி, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, அதுவும் கேன்சர் பேஷண்ட், ஸ்பெஷல் சைல்டெல்லாம் வச்சுருக்கோன்னா நம்ம புக் பண்ணிக்கலாம். பட் புக்கிங் மஸ்ட்டு இந்த க்யூவில் போகணும் அப்படின்னா. ஸோ இதன் வழியாக வந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா நேராக உங்களுக்கு வெயிட்டிங் ஹால் இருக்கும். ஃபஸ்ட்டு சேவாக்ஸ் செக் பண்ணுவாங்க, அப்புறம் சூப்பர்வைசர் செக் பண்ணுவாங்க. அடுத்து நம்ம தர்ஷன் டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணி வெயிட்டிங் ஹாலில் ஃபிசிக்கல் செக்கிங் முடித்து லக்கேஜு மொபைல்லாம் டெபாசிட் பண்ணிவிட்டு வெயிட்டிங் ஹாலில் உட்காந்துக்கணும். பேசிக்காக மெடிசன் எடுத்துகிட்டு போகலாமா, குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துகிட்டு போகலாமான்னா எடுத்துகிட்டு போகலாம். வேஷ்டி மஸ்ட்டு. ஜென்ஸுக்கு ஷர்ட், பனியன், குர்தா, பைஜாமா போட்டுக்கலாம். லேடிஸ்க்கு சாரீ, சுடிதார் போட்டிருந்தா துப்பட்டா. ஸோ 2:58க்கு லாகின் பண்ணியிருக்கணும். 3 மணி போல் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு அந்த தர்ஷன் லிங்கை கிளிக் பண்ணால் வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் ஒரு நம்பருக்கு 2 நம்பரை லாகின் பண்ணியிருக்கிறப்போ எலிஜிபிளாக இருக்கிறது. எதில் வர்ச்சுவல் க்யூ கம்மியாக போதோ அதில் ப்ரொசீட் பண்ணி கேட்டகரி, அக்கம்பனி தேவையா இல்லையா, டேட்டு, ஸ்லாட்டு கண்டினியூ கொடுத்து ஜென்ரல் டீட்டெயில்ஸ், பில்கிரிம் டீட்டெயில்ஸ், ஃபோட்டோ அப்லோட் பண்ணி புக் நோ கொடுத்தீங்கன்னா புக் ஆகிடும். நீங்கள் தர்ஷனம் முடிச்சுட்டு இந்த வழியாக போய் ஈஸியாக லட்டு கொண்டுறலாம், லட்டு வாங்கிக்கலாம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சீனியர் சிட்டிசன் தர்ஷன் டிக்கெட்டில் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணாலும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தர்ஷனத்துக்கு போகிறப்போ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.